அனைவருக்கும் வணக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என ஒன்றிய அரசுடைய அந்த கேபினெட் மீட்டிங்ல முடிவு செய்திருக்கிறார்கள். இது ஒரு திடீர்னு எதுவுமே இல்லாம எந்த விதமான ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் இப்படி ஒரு தகவல் வரும் என்று தெரியாமல் இப்படி ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று எந்த விதமான விஷயங்களும் வெளியில தெரியாம திடீரென இதை அறிவித்திருக்கிறார்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் திமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் வில்சன் அவர்கள் நீங்க தயவு செஞ்சு பிரிச்சு கொடுத்துருங்க, ஒன்றிய அரசிடம் இருக்கக்கூடிய அந்த ஒன்றிய பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த சென்சஸை எடுத்து மாநிலங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துகிறோம் என்றும் கோரிக்கை வைத்திருந்தார். சாதிவாரி கணக்கெடுப்பு எல்லாம் நடத்தக்கூடாது, சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியாவை பிளவுபடுத்திவிடும், இந்தியாவில் இருக்கிறது நாலே சாதி தான், ஆண் சாதி, பெண் சாதி, ஏழை, பணக்காரன் என ஏகடியம் பேசியவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு அவர் தலைமையில் நடந்த அந்த அமைச்சரவை கூட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற அந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். இந்த முடிவை வரவேற்கிறது திமுக கழகம். தமிழ்நாட்டுடைய முதல்வர் பல முக்கியமான கேள்விகளை இதில் எழுப்புகிறார். என்னென்ன கேள்விகளை எழுப்புகிறார்? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க, நடத்தப்படும் சொல்லி உத்தரவாதம் கொடுத்திருக்கீங்க. திமுகவுடைய கோரிக்கை இதுதான், மிக்க மகிழ்ச்சி. ஆனா எப்ப நடத்துவீங்க என்ற அந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார். டைம் லிமிட்டே சொல்லாம இது பீகார் எலெக்ஷனை மனதில் வைத்துக் கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்பா என்ற கேள்வியும் எழுகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டே வந்தது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பாஜக, RSS மற்றும் வலதுசாரியினர். அவங்க எல்லாரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தார். இது இந்தியாவை கொண்டாடிவிடும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை இது குலைத்துவிடும், அப்படி இப்படி நீங்கள் என்ன சாதியை வைத்து என்ன செய்ய போகிறீர்கள், இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் சாதி மேல உங்களுக்கு இவ்வளவு பற்றா என்றெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு ஆதரவாக பேசியவர்கள் மீது அவதூறை வாரி இறைத்தார்கள். இப்போ ஒன்றிய அரசே இதை செய்ய போகிறோம் என்று அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு தெளிவான ஒரு இதை சொல்லிக்கொண்டே வந்தோம். என்ன அப்படின்னா மாநில அரசுகள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியாது. ஒன்றிய அரசிடம் தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. மாநில அரசுகள் அந்த சாதிவாரி கணக்கு ஆய்வை மட்டும்தான் நடத்த முடியும். அந்த சாதிவாரி கணக்கு ஆய்வு என்பது ஒரு பயனற்ற விஷயம். ஏன்னா உச்ச நீதிமன்றங்கள் இல்ல உயர் நீதிமன்றங்கள் இந்த சாதிவாரி கணக்கு ஆய்வின் அடிப்படையில எடுத்திருக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் ஏற்றுக்கொள்ளாது. சிறந்த உதாரணம் பாட்னால பீகார்ல சாதிவாரி கணக்கு ஆய்வை நடத்தி ரிசர்வேஷனை இன்கிரீஸ் பண்ணதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பாட்னா உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. எல்லாரும் ஏன் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வேண்டும் என்று கேட்கிறார்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை 69% இடஒதுக்கீடு. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களில் எல்லாம் 50% இடஒதுக்கீடு மட்டும்தான் இருக்கிறது. வேற எந்த வகையான இடஒதுக்கீட்டை பத்தி பேசினாலும் உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னவாக இருக்கிறதுனா, do you have empirical data? உங்களுக்கு சரியான தரவுகள் இருக்கிறதா? தரவுகள் இருந்தால் சொல்லுங்க, அந்த அடிப்படையில நம்ம பண்ணலாம். நீங்க தரவுகளே இல்லாம நான் இவர்களுக்கு 10% உயர்த்தி கொடுக்கிறேன், அவர்களுக்கு 20% உயர்த்தி கொடுக்கிறேன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்வது என்று சொல்லிக்கொண்டே வந்தார்கள். இப்ப அதன் அடிப்படையில தான் இப்ப இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற அந்த கேள்வி எழுந்தது. இப்போ அதற்கான ஒரு விடை கிடைத்திருக்கிறது. இதுல இன்னொரு விஷயம் விவகாரமும் இதோடு பிணைந்து இருக்கிறது. அது என்ன அப்படின்னா டீலிமிட்டேஷன். தமிழ்நாட்டுடைய முதல்வர் இதை குறித்து ஏற்கனவே பேசியிருக்காரு. சென்சஸ், அதாவது நம்முடைய 2001ஆம் ஆண்டு வந்த அந்த 84th அமெண்ட்மெண்ட் படி 25 வருடங்கள் கழித்து 2026க்கு பின்னர் நடக்கக்கூடிய அந்த சென்சஸ்ல அடிப்படையில டீலிமிட்டேஷன் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப சென்சஸ் நடக்க போகிறது. இந்த வருஷம் கண்டிப்பா நடக்காது. ஏன்னா இந்த வருஷம் பட்ஜெட் அதற்கு எந்த விதமான நிதியும் கொடுக்கல. இட்ஸ் a big exercise. It cannot be just like that done. So 2026க்கு அப்புறம் தான் நடக்கும். இந்த அடிப்படையில இந்த சென்சஸின் அடிப்படையில டீலிமிட்டேஷனை நடத்துவார்களா என்ற அந்த கேள்வி எழுகிறது. இன்னொரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா பஹல்காம்ல தீவிரவாதிகள் ஒரு பெரிய தாக்குதல் நடத்தி இந்தியர்களை கொன்று குவித்திருக்கிறார்கள். இது
ஒன்றிய அரசுடைய ஃபெயிலியர், ஆப்ஜெக்ட் ஃபெயிலியர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அவர்களுடைய திறமையின்மை தான் இதற்கு காரணம் என்று எல்லா எதிர்க்கட்சிகளும் குற்றம் சாட்டி கொண்டு வருகிறது. அதை மடைமாற்றக்கூடிய முயற்சியா அப்படின்ற அந்த சந்தேகமும் எல்லோருக்கும் எழுகிறது. திரு ராகுல் காந்தி அவர்கள் இதை குறித்து அருமையாக பேசியிருக்காரு. இறந்தவர்களை எல்லாரையும் போய் பார்த்த இறந்தவர்கள் எல்லோரும் என்னிடம் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் பிரதமர் கிட்ட சொல்ல சொல்லி. இறந்தவர்களை மார்டியர்ஸ், வீர மரணம் அடைந்தவர்கள் என்று அறிவிக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். சோ இப்படி எல்லா விஷயங்களும் சிக்கி சுழன்று கொண்டிருக்கிறது. என்ன செய்ய போகிறது ஒன்றிய அரசு? அறிவிப்போடு நிறுத்திவிட போகிறார்களா? டைம்ல செஞ்சு முடிப்போம், இதுல செஞ்சு முடிப்போம், இந்த நாளைக்குள்ள செய்து முடிப்போம், இதை இப்போ ஆரம்பிப்போம்னு சொல்லி ஒரு கான்கிரீட் அறிவிப்பு வருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.